ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தாலி செயின் வாங்குறதுக்கு 3 சவரனில் தாலி செயின் வாங்குறதுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். அதோட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, என்கிட்ட 2.5 சவரன் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். நான் 3 சவரன் வாங்கணும் அப்படின்னா எனக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் சொல்லுங்கள் சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 20th ஜூலை. இன்னையோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9,170 ரூபாய் இருக்குது. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 126 ரூபாயில் இருக்குது. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 3 சவரனில் தாலி செயின் வாங்கணும் அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட் படி நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட் 1 கிராம் வந்துட்டு 9,170 ரூபாய். 3 சவரன் அப்படிங்கிறது 24 கிராம். அப்போது 24 கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,20,080 ரூபாய் தேவைப்படும். வேஸ்டேஜ் வந்துட்டு நான் இங்கே 7% போட்டிருக்கேன். நீங்கள் நார்மலாக முறுக்கு செயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 7% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. நீங்கள் அதிலே முகப்பு வச்சு வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து 16% வரும். நான் வந்து நார்மல் முறுக்கு செயின் பேட்டர்னுக்கு தான் நான் வந்து இங்கே கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். ஸோ 7% அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,405 ரூபாய் வருது. ஸோ இப்போ கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜோட அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,35,485 ரூபாய் வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் 7,064 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,42,549 ரூபாய் வருது. நான் வந்து இங்கே 2,42,500 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். 49 ரூபாய் லெஸ் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு, அதாவது 2,42,500 ரூபாய் இருந்தது அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நீங்கள் வந்து 3 சவரன் வாங்கிடலாம். பட் அந்த சிஸ்டர் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான கால்குலேஷன் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். 1 வீக் கழித்து அவங்க வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கோல்ட் ரேட் படி பார்த்தீங்கன்னா 9,170 ரூபாய் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் அப்படிங்கும்போது ரேட் இதை விட ஜாஸ்தியாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 9,200 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ 1 கிராம் 9,200 ரூபாய் அப்படின்னா 3 சவரன், அதாவது 24 கிராமுக்கு 2,20,800 ரூபாய் வருது. வேஸ்டேஜ் 7% தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 15,456 ரூபாய் வருது. இப்போது கோல்டோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,36,256 ரூபாய் வருது. அது கூட நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டுமே 7,087 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,43,343 ரூபாய் வருது. நான் வந்து இங்கே 2,43,300 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். நான் இங்கே 43 ரூபாய் வந்துட்டு லெஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணுன்றதுக்காக நான் லெஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க 2.5 சவரன் வச்சுருக்காங்க. ஆனால் 3 சவரனில் நகை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அவங்கக்கிட்ட ஆல்ரெடி 2 சவரன் இருக்குது, 2.5 சவரன் இருக்குது அப்படின்னா மீதி அவங்களுக்கு ஒரு 4 கிராம் தான் தேவை, அதாவது அரை சவரன் தான் தேவை. நம்மளோட கால்குலேஷன் படி 1 கிராம் 9,200 ரூபாய் அப்படின்னா 4 கிராமுக்கு 36,800 ரூபாய் தேவைப்படும். ஸோ அது கூட 3 சவரனுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட், அதாவது 7% போட்டோம் அப்படின்னா 3 சவரனுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும்னு பார்த்தீங்கன்னா 15,456 ரூபாய் வரும். அந்த அமௌண்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி 3 சவரனுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 7,087 ரூபாய் வரும். இதுவுமே நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக 4 கிராமுக்கான அமௌண்ட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு இது மூணுமே அவங்க வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 59,343 ரூபாய் வருது. நான் வந்து இங்கே 59,000 ரூபாய் அப்படிங்கிறத நான் 60,000 ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்ட் ரேட் ஒரு வேளை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஸோ அதனால நான் வந்துட்டு இங்கே ரவுண்ட் ஆஃப் பண்ணி 60,000 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கேன். இதுவே அவங்க வந்துட்டு 12% வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி, அதாவது சரடு பேட்டர்ன் செயின் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் 12% வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ அப்போது அவங்க ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அப்போது 75,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா சரடு பேட்டர்னில் இருக்க செயின் 3 சவரன் செயின் வந்து அவங்களால ஈஸியாக வாங்கிட முடியும்.
ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தால் அவங்களால ஈஸியாகவே தங்கம் வாங்கிட முடியும். ஏன்னா அவங்க 2.5 சவரன் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்றதுனால இந்த அளவுக்கு அமௌண்ட் இருந்தாவே அவங்களால ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.